இப்ப இது எப்படி நடந்தது? இது வேணும்னு பண்ணப்பட்டதா? பண்ணப்பட்டதா? தெரியாத பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா, இந்த மாரி ஒண்ணு வந்து ரீசைக்கிள் பண்றதும்பாங்க. அது வந்து இங்க பண்ண மாட்டாங்க. 400 அடியில எந்த பைலட்டும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, அது வந்து சப்போஸ் என்ஜின் ப்ராப்ளம் அப்படின்னா, கட் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்றது தான் ரீசைக்ளிங். வேற ஒண்ணும் இல்ல. அது வந்து 2 பைலட் ஒப்புதலோட தான் பண்ண முடியும். அதுல கை வச்சு காமிக்கணும். ரைட் ஹேண்ட் என்ஜின், லெஃப்ட் ஹேண்ட் என்ஜின் சொல்லிட்டு அவர் கை வைப்பாரு. இன்னொருத்தர் கன்ஃபார்ம் பண்ணுவாரு. அப்புறம் தான் பண்ண முடியும். நீங்க பாட்டுக்கு எடுத்த உடனே பண்ண முடியாது. இதுல வந்து இந்த கேள்வியே எல்லாருக்குமே புதுசா இருக்கு. இது மாரி கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா, அவங்களே தானா எந்த சூழ்நிலையும் பண்ண முடியாது. அப்படி இருந்தாலும் இன்னொரு பைலட் ஷவுட் பண்ணிட்டாவது பண்ணியிருப்பாங்க. நான் வந்து இது எமர்ஜென்சி பண்றேன். இது ஃபியூல் இதாயிடுச்சுன்னு சொல்லிட்டு கட் பண்ணி ஆன் பண்றேன்னு சொல்லி தான் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து சொல்லாத பண்ணிட்டு எனக்கு தெரியாதுன்னு ஒருத்தர் கிளைம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து இப்போதைக்கு இந்த நிலைமையில இருக்குது. ஒண்ணு தெரியல. ஆனா இப்போ வந்து டவுன் டூ இந்த ஃபியூல் கட் எப்படி நடந்தது? ஃபியூல் போகாதனால தான் என்ஜின் பவர் இல்லைங்கிறது தெரிய வருது. அதாவது ஃபியூவல் வந்து சப்ளை கிடைக்காததுனால ஒரு இன்ஜின் வந்து ஷட் டவுன் ஆயிருக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஒரு இன்ஜினுக்கு வந்து பவர் வந்து கிடைச்சிருச்சு. பட் இன்னொரு இன்ஜின் ஒரு இன்ஜினுக்கு கிடைக்கல. ரெண்டுமே ஷட் டவுன் ஆயிடுச்சு. ரெண்டுமே ஆன் பண்ணாங்க. திருப்பி அந்த இதை வந்து அந்த லீவர் வந்து திருப்பி ரன் பொசிஷன்ல போட்டாங்க. கட் ஆஃப்ல இருந்து ரன் போட்டாங்க. பட் ஆனா அதுக்கான டைம் வந்து பத்தல. அது சப்ளை ஆகுறதுக்கான டைம் வந்து பத்தல. இந்த பிளேன் வந்து ஒரு 1000 அடி முடிய போயிட்டு இது நடந்துருதுன்னு வச்சுக்கோங்க தம்பி. ஓகே ஓகே. ஒண்ணுமே நடந்திருக்காது. நமக்கு இது வந்து ஒரு சம்பவமே இருக்கு. நமக்கு தெரிய கூட தெரியாது வெளியே. ஏன்னா என்ன ஆயிருக்கும்னா அவங்க வந்து அப்படியே இவங்க சொல்ற மாதிரி ஒருவேளை அந்த மாதிரி நடக்கிற வாய்ப்பு இல்ல. ஆட்டோமேட்டிக்கா அது ஏதாவது ஷட் பண்ணியிருந்து திருப்பி ஆன் பண்ணியிருந்தாங்களா அது பற்றி ரன் பண்ணிருக்கோம் போயிருப்பாங்க. அவ்வளவுதான். கொஞ்சம் ஒரு 200-300 அடி கீழே வந்துட்டு அப்புறம் மேல போயிருக்கும். அதனால இது வந்து ஒரு சம்பவமாவே நமக்கு தெரிஞ்சிருக்காது. இது வந்து எல்லாமே ரொம்ப லோ லெவல்ல 425 அடிதான் உயரம். அந்த உயரத்துல நீங்க எதுவுமே பண்ண முடியாது. அதாவது உங்களுக்கு திங்க் பண்ணவும் முடியாது, ரியாக்ட் பண்ணவும் முடியாது. ஈவன் மிஷின் ரியாக்ட் பண்றதுக்கும் ஒரு டைம் இருக்கு. நீங்க போட்டு இப்ப அதுக்காக சொல்ல வரேன். திருப்பி அவங்க ஃபியூல் கொடுத்த உடனே ஓட ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.